உங்களை நம்பி அரசியலுக்கு வந்திருப்பதாக புதிய நிர்வாகிகளிடம் விஜய் உருக்கமாக பேசியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி வணக்கம். புதிய நிர்வாகிகளிடம் விஜய் வேறு என்னென்ன பேசியிருக்கிறார், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கார்த்தி வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியானது ஒரு வருடத்தை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடியெடுக்க வைத்துள்ளது. இந்த சூழல்ல 2026 தேர்தலை இலக்காக வைத்து இந்த கட்சிக்கான அடுத்தடுத்த பணிகள் எல்லாம் நடந்துட்டு வருது. அதன் ஒரு முக்கிய பணியாக மாவட்டம் தோறும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை பொறுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக இன்று 19 மாவட்டங்களுக்கு அதாவது சட்டமன்ற தொகுதியை பிரித்து இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பொறுப்புகள் கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம், ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது தான் இந்த காலம். Amazon, Flipkart, Meeshoல எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல 10 சட்டமன்றம் இருக்குன்னா அந்த சட்டமன்றத்துல 3 சட்டமன்றம் 2 சட்டமன்றம் என்று நிர்வாகிகளை பிரித்து 3 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நிர்வாகிகளை அவர் நேரடியா வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு இனிப்புகளை ஊட்டி விட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு. அதுக்கப்புறம் பரிசு பொருளா நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் கொடுத்திருக்காரு. அதையும் தாண்டி அவர்களிடம் சில வார்த்தைகளை பேசியிருக்காரு உருக்கமாக. உங்களை நம்பிதான் இந்த அரசியல் களத்திற்கு நான் வந்துள்ளேன். அடுத்து வரக்கூடிய இந்த 10 மாதங்கள் நம்ம மிக கடுமையாக உழைக்க வேண்டும். மேலும் 2026 இலக்காக வைத்து நாம் பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர் வைத்து பேசியிருக்கிறாரு. தமிழகத்துல மட்டும் 120 மாவட்டங்களாக இந்த தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளை பிரிச்சிருக்காங்க. மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக இணை செயலாளர், பொருளாளர், 2 துணை செயலாளர்கள், 10 செயற்குழு உறுப்பினர்கள் என இந்த அறிக்கையை 19 மாவட்ட கழக செயலாளர்களுக்கு நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நேரில் கையில் கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். அதாவது ஏற்கனவே முதல் மாநாடை அவங்க வெற்றிகரமா நடத்தி களத்துக்கும் அண்மையில பறந்து விமான நிலையத்துக்கு சென்றிருக்காங்க. அடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டங்கள் களத்துக்கு சென்று அங்க அதை பேசு பொருளா மாற்றணும், அது தொடர்பாக பேசியிருக்கிறார். மேலும் கட்சி தொடர்பான பேச்சுக்கள் மற்றும் சமூக வலைதளங்கள்ல மிக கண்ணியமாக கையாள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் கொடுத்திருக்கார். மேலும் எந்த விதத்திலும் லஞ்சம் வாங்கக்கூடாது, பண ரீதியான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற சில விஷயங்களும் அவர் அறிவுரையாக கூறியிருக்கார் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அனைவருக்குமே அவர் கூறிக்கிட்டு உங்களை நம்பிதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்ற விஷயத்தை மிக ஆழமாகவும் உருக்கமாகவும் சொல்லியிருக்கிறார். இதனை அடுத்து அந்த 19 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இன்று அந்த அவருடைய பொறுப்புகளுக்கான அந்த கடிதத்தை வழங்கி தற்போது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.